வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குழுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 15/6/2026 15/6/2026 திங்கக்கிழமைங்க. இன்றைக்கி ஆணி மாதம் 1வது நாள், ஆணி மாதத்தோட முதல் நாள். வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, சூர்யா அபர்ணா நடித்த ஏர் டெக்கான் பற்றிய படம். ஏர் டெக்கான் அந்த ஃப்ளைட் வந்து ஒரு தனிநபர் கஷ்டப்பட்ட நபர் ஃப்ளைட்டு சர்வீஸை எப்படி உண்டாக்குறாருன்னு சொல்கிறது. படம் பேர் என்ன? சூ ட்ரை போச்சு. 2020 வந்த படங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்ன சூழ ஆரம்பிச்சிருக்கு. புகழ்பெற்ற பக்தி பாடல் சகோதரிகள். புகழ்பெற்ற பக்தி பாடல்கள் சகோதரிகள் அப்படின்னா சூலமங்கலம் சகோதரிகள்னு சொல்லலாம். சூலமங்கலம் அப்படின்னா எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் பாவனாசந்தம் பக்கத்தில் இருக்கிறது. அங்கே சகோதரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி மற்றும் ராஜலட்சுமி. இவங்க சாங்ஸ் வந்து பழைய சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சாமி பாட்டெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக படிப்பாங்க. சஷ்டி கவசம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் தான் இருக்கும். இவங்களுக்கு 1992 தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கினாங்க. இவங்களுக்கு இன்னும் அவார்டு என்னென்னா முருக கானகமதா குயில் இசை திலகம் அப்படிங்கிற அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. 2 மேலே இருந்து கீழேங்க. மழலைய பள்ளி பாடல்கள், குழந்தைங்களுக்குள்ள பள்ளி பாடல்கள், ஆங்கில சொல் ட்ரைம்ஸ். ஓகேங்க. 6 இடமிருந்து வலம் என்ன? மன வருத்தம், இணக்கமின்மை. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, இல்லை இணக்கமின்மை, கொஞ்சம் மனஸ்தாபமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மன இஸ் தாபம். ஓகே. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது, இணக்கமின்மை அப்படிங்கிறதுக்கு உள்ள மீனிங்க்கு. சரிங்க, இது கரெக்டாங்கிறதுக்கு 7 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். காதல் தோல்வியால் ஆண்கள் வளர்ப்பது. காதல் தோல்வி அடைஞ்ச ஆண்கள் வளர்ப்பது தாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. 5 கீழேருந்து மேலே என்ன? ட்ரூவில் முடியுதுங்க. சாப்பாடு, சாதம். சோறு கிடைச்ச இடம் தாங்க சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோறு பசியில் இருக்கவங்க சொல்கிறவா, பசிச்சா சொல்லுவோம் நம்ம. 5 கீழேருந்து மேலே. ஓகே. 5 இடமிருந்து வலம் என்ன? பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் அப்படின்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? சமையலில் சொல்கிறது சோம்பு, பிரியாணிக்கெல்லாம் சேர்ப்பாங்கள்ல அது. 8 கீழேருந்து மேலே என்ன? நடிகர் சுந்தர்சி மனைவி. சுந்தர்சியுடைய மனைவி நடிகை தான். யாரு? குஷ்பு. சரிங்க. 9 வலமிருந்து இடம் என்ன? 9 வலமிருந்து இடம் பாண்டவர்களின் ஏட்டையர்களில் மூத்தவன். பாண்டவர்களில் ட்வின்ஸ் இருக்காங்களாங்க, அவங்களோட மூத்தவன். ட்வின்ஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் தாங்க, நகுலனும் சகாதேவனும் தான். அதில் மூத்தவர்கள்னால் நகுலன் தான். ஆக்சுவலாக பாண்டவர்கள்னால் 5 பேர் இல்லை, 5 பேர்னா யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் முதல்ல உள்ள 3 பேர் வந்து குந்திக்கு பிறந்தவங்க. அதாவது பாண்டு குந்திக்கு பிறந்தவங்க. நகுலனும் சகாதேவனும் மாத்துதிக்கு பிறந்தவங்க. மகாபாரதத்தில் வரக்கூடியது. மகாபாரதம். 9 மேலேருந்து கீழே என்ன? தோழமை, ஸ்நேகம். தோழமைனாலும் ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்நேகம்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. சரிங்க. 14 இடமிருந்து வலம் என்ன? உருவாக்கம், கிரியேட் பண்ணுறது, படைப்பு, ஒப்பனை, அலங்காரம். இதுக்கு வேறு ஹிண்ட்டு ஏதாவது சொல்லலான்னு பார்க்குறேன், இருந்தால் நல்லாயிருக்கும். 10 மேலேருந்து கீழே என்ன? வெளிநாடு செல்ல இது தேவை. வெளிநாடு போகணுன்னா பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட்டை நீங்கள் தமிழில் எப்படின்னு சொல்லுவீங்கன்னா கடவுச்சீட்டுன்னு சொல்லுவோம். கடவுச்சொல்னா பாஸ்வேர்டு, கடவுச்சீட்டுன்னா பாஸ்போர்ட். கடவுச்சீட்டு. அப்போது 14 இடமிருந்து வலம் என்ன? உருவாக்குதல், படைப்பு, ஒப்பனை, அலங்காரம் அப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னா புனைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். புனைவுன்னா ஒரு கேரக்டர், ஸ்டோரியில் உள்ள கேரக்டரை புதுசாக ஒரு கேரக்டரை உருவாக்கம் பண்ணுறது, அதை புனைதல் அப்படின்னு சொல்லலாம், புனைவுன்னு சொல்லுவோம்.
காஸ்மெட்டிக் மேக்கப், அழகு சாதன மேக்கப் அப்படின்னா ஒருத்தர் வந்து இன்னொரு ஃபேஸ் மாதிரியே மாற்றுறது தான் புனைவுன்னு சொல்கிறோம். 3 இடமிருந்து வலம் என்ன? மிச்சம், மீதி. 3 எழுத்துங்கனால மீதம் அப்படின்னு நான் எழுதுறேன். 4 மேலேருந்து கீழே என்ன? நுழல், மண்டுகம். மண்டுகம்னா தமிழில், சுத்த தமிழில் தவளை. நுழல் அப்படின்னா அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா நுணல்னு சொல்லலாம். இது நுழல்னு போட்டிருக்காங்க. நுணல் தானே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நுணலும் தன் வாயால் கெடுந்தான்னு சொல்லுவோம், நுழல் சொல்ல மாட்டோம். இது முதல் மிஸ்டேக் இன்னைக்கு பேப்பரில் உள்ளது, எடிட்டருடைய மிஸ்டேக். நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னா தவளையே சொல்லுவாங்க. கரெக்டாக இருக்கு. 18 வலமிருந்த இடம். தலையை வாழும் சாதனம். எவ்வளோ சீப்பாக முடிச்சிட்டாங்க பாருங்க. பிளான் பண்ணது அப்படின்னு சொன்னீங்கன்னா பதிலும் சீப்பு. தலையை வாழக்கூடிய சீப்பு. 23 இடமிருந்து வலம் என்ன? திண்டுக்கல் இதற்கு ஃபேமஸ், பிரபலம். திண்டுக்கல் வந்து பூட்டுக்கு ஃபேமஸ். பதில் என்ன? பூட்டு. 23 மேலேருந்து கீழே என்ன? கோயிலில் பூஜை செய்பவர். கோயிலில் பூஜை செய்பவர் வந்து ஒன்று அர்ச்சகன்னு சொல்லுவோம், இங்கே வந்து பூசாரின்னு நம்ம சொல்கிறோம். சரி. 27 வலமிருந்த இடம் என்ன? முன்னாள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். சரிங்க, இந்த சைடு உள்ள எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். 17 மேலேருந்து கீழே என்ன? தமிழர்கள் அளவை முறையில் 4 படி ஒரு டேஷ். இதுக்கு வேறு ஹிண்ட் வேணும், நம்ம இங்கேருந்து நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 11 இடமிருந்து வலம் என்ன? பனைமரத்திலிருந்து கிடைக்கும் போதை வஸ்து. பனைமரத்துலேருந்து கிடைக்கிறது கல்லுன்னு சொல்லுவாங்க. கல் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இது ஆல்ரெடி எனக்கு தினமலையில் வந்துச்சு, கல்லுன்னு தான் எழுதணும். ஆனால் இங்கே 3 எழுத்து இருக்குங்க. இது என்ன வருங்கிறது கீழேருந்து மேலே பார்ப்போம். 24 கீழேருந்து மேலே. பாக்கியராஜ் சோபனா நடித்த படம். பாக்கியராஜும் சோபனாவும் நடித்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஆள். இது நம்ம ஆள். ஸோ அப்போ கல் அப்படின்னு மீனிங் வருதுங்க. பனைமரத்துலேருந்து சுண்ணாம்பு கலந்துட்டிங்கன்னா பயணி, சுண்ணாம்பு கலக்கலைன்னா அது கல். தமிழ்நாட்டுக்குள்ள அளவு கிடையாது. சரிங்க. இந்த படம் எப்போ வந்ததுன்னா 1988 பாலகுமாரன் கிரியேட் பண்ணது. ஓகேங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? அனுமன் வேறு பெயர். அனுமன் வந்து ராமபிரானுடைய தீவிர பக்தன் சொல்லலாம், சிரஞ்சீவின்னு சொல்லலாம். அஞ்சனா தேவி கேசரியோட புதல்வன் அப்படிங்கிறனால வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இருக்குது பதில். 13 மேலேருந்து கீழே என்ன? குமரி தந்தையும் மார்ஷல் என போற்றப்பட்டவர். குமரி தந்தையும் மார்ஷல் என போற்றப்பட்டவர் நேசமணி. நேசமணிங்கவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள பகுதியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பிரித்து கொடுத்து தமிழ்நாட்டோட சேர்த்து அதை கன்னியாகுமரின்னு சொல்ல வச்சாங்க. எப்போனா 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம்ங்கிறது உருவாச்சு. சரிங்களா? இவர் வந்து அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எம்எல்ஏவாக இருந்த 62லேருந்து 68 வரைக்கும். ஓகே. 16 வலமிருந்த இடம் என்ன? பகலின் நடுப்பகுதி. உச்சி வெயில் அடிக்கக்கூடிய டைம் என்னன்னு சொல்லுவீங்க? மதியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்க. 20 வலமிருந்த இடம் என்ன? ஐயப்பன் புகழ் ஐயப்பன் பாடல் புகழ். ஐயப்பன் பாடலை வந்து ஃபேமஸாக படிக்கக்கூடிய பாடகர் யார் அப்படின்னு கேட்காங்க. வீரமணி. கேட்டோன்னா சொல்லவே வேண்டாம். வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம், பர்சனலாக சின்ன வேலைங்கனால அகைன் பாஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். 17 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்தோம்னா, தமிழர்கள் அளவை முறையில் 4 படி ஒரு டேஷ் அப்படின்னு பார்த்தோம். 4 படியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா
ஒரு மழைக்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம தமிழர்கள் கால அளவு முறை 4 படினா ஒரு மழைக்கால்னு சொல்கிறோம். அப்போது 12 மழைக்காலில் வந்து ஒரு களம்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க. 21 இடமிருந்து வலம் இருக்கான்னு பார்ப்போம். உளவறிதல், ஆதாரம் தேடுறது, டிடெக்டிவ் வேலை, துப்பு கிடைக்கிறதுக்காண்டி துப்பறிதல். ஸோ இங்கே வந்து துப்புன்னு மட்டும் எழுதுவோம். சரிங்க. அப்போ 22 மேலேருந்து கீழே என்ன? 22 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்தா அறிவு, புத்தி, அறிவு தெளிவு. அறிவுன்னா புத்தி, நானே ஆன்சர் கொடுத்துட்டேன். ஓகேங்க, புத்தின்னு நீங்கள் எழுதிட்டீங்க. ஸோ அப்போ 26 இடமிருந்து வலம் என்ன? அண்ணி, அண்ணனுடைய ஒய்ஃபை வந்து அண்ணின்னு சொல்லுவோம். இங்கே வந்து டி வந்துக்கனால மதினி அப்படின்னு சொல்லலாம். மைனின்னு சில ஊரில் கும்பிடுவாங்க, மதினி, மன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. 25 கீழேருந்து மேலே என்ன? மரம் இல்லைன்னா உலோகத்தை அறுக்கக்கூடிய வாள். மரம் இல்லைன்னா உலோகத்தை அறுக்கக்கூடியது வந்து ரம்பம்னு சொல்லலாம். பதில் என்ன? ரம்பம். சரிங்க. 19 வலம் இருந்த இடம் என்ன? கை கால் விரல்களில் வளருவது. கை கால் விரலில் என்னங்க வளரும்? அடிக்கடி வெட்டுவோம், நகம், நெயில். சரிங்க. கடைசி இன்பமாக சுகமமாக இருக்கிறது அப்படின்னா ஈல ஆன்சி இம்மில் முடிங்க, ரொம்ப இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆன்சர் லேட் பண்ண எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. நியர்பை 10:30 ஆக போகுது. சரிங்களா? வீடியோ 2 தடவை பாஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுறேன். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சரிங்களா? நன்றிங்க.